ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு செப்டம்பர் 26 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து நிவின் வந்து அங்க வண்டியில உட்காந்துருக்கிறாருல, அப்போ வந்து மன்னிப்பு கேட்குறாங்கல்ல. அப்போ உடனே காவேரி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா நாங்க வந்து யமுனாவை மட்டும்தான் யோசிச்சோம், உங்களை யோசிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனா நிவின் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நீயும் உன் புருஷனும் சேர்ந்துட்டு என்ன வந்து இந்த மாரி பண்ணிட்டீங்கல்ல, நீயும் கேட்ட, உன் தங்கச்சியும் கேட்டா இந்த மாரி, கல்யாணம் முடிஞ்ச ஒரு பொண்ணுகிட்ட நீங்க எப்படி இந்த மாரி வெயிட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த நம்பிக்கை எனக்கு குடுத்ததே உன் புருஷன் தானே. ஆனா இன்னைக்கு அவன் நல்லவன் ஹீரோவாயிட்டான், நான் வந்து கெட்டவன் ஆயிட்டேன்ல. அப்படிங்கிற மாரி நிவின் சொல்லிட்டு, போ அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ காவேரிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே அழுதுட்டே வர்றாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து யமுனா கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அத தூரமா நின்னு காவேரி கேட்குறாங்க. அப்ப விஜய் வந்து யமுனா கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி "நீ வந்து ஒரு ப்ரெஷர்ல ரொம்ப சங்கடத்துல இருந்த. உன்ன பார்த்து அதே ப்ரெஷர்ல காவேரி இருந்தா. காவேரி எப்படின்னாச்சும் வெளியில கொண்டு வரணுமே சொல்லி தான் நான் இந்த வேலைய பார்த்தேன். ஆனா நீ உண்மைய சொல்லு. இந்த மாரி நிவின் உன்கிட்ட எதனாச்சும் ஒரு தப்பான இன்டென்ஷன்ல உனக்கு வந்து இந்த மாரி ஒரு ஹோப் குடுத்தாரா? இல்லல்ல. அவர் வந்து ரொம்ப நல்லவரு. அதனால தான் இன்னும் இங்க வந்து நிக்கிறாரு. அதனால தான் அவர் அமைதியா இருக்கிறாரு. ஆனா நிவின வந்து இந்த இடத்துலருந்து நீ கொண்டு வரதுக்கு நீ வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும். ரொம்ப பொறுமையா இருக்கணும். அப்படிங்கிற மாரி அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. யமுனா வந்து எனக்கு புரியுது. நான் பொறுமையா இருப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, உன்னோட பாசத்தினாலயும், உன்னோட பொறுமையாலயும் தான் நீ வந்து நிவின இதுலருந்து வெளியில கொண்டு வர முடியும். நம்ம எல்லாருமே பண்ணுனது தப்பு தான் அப்படிங்கிற மாரி விஜய் வந்து யமுனா கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. சரி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது காவேரி வந்துடுறாங்க. இப்ப காவேரி கிட்ட விஜய் என்ன சொல்றாருன்னா, பேசாம வீட்டுக்கு போயிரலாம் அப்படின்னு சொல்லும்போது, யமுனா பயப்படுறாங்க. வேற வழியே இல்ல. எதுவா இருந்தாலும் இன்னைக்கே ஃபேஸ் பண்ணி, இன்னைக்கே முடிச்சுக்குவோம். வாங்க கிளம்புவோம்ன்னு சொல்லிட்டு, விஜய் வந்து வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூட்டிட்டு வர்றாரு. அப்ப விஜய் வந்து நிவின் கிட்ட வந்து, "ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ" அப்படிங்கிறாரு. அப்புறமா சாரி கேட்குறாரு. அப்புறமா நானா இருந்திருந்தா உங்க இடத்துல இந்த மாரி இவ்ளோ பொறுமையாலாம் இருந்திருக்கவே மாட்டேன். என்ன செஞ்சிருப்பேன்னு எனக்கே தெரியல. ஆனா நீங்க வந்து ரொம்ப பொறுமையா இருக்கீங்கன்னோனே, இப்போ நிவின் என்ன சொல்றாருன்னா, "நீங்க பேசுறத பார்த்தா எப்படி தெரியுது தெரியுமா? நானா உன்ன மாரி இல்ல. இப்படி பயந்துலாம் உட்காந்துருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, உங்களோட ஹீரோயிசத்துக்கு நீங்களே பேனர் அடிக்கிற மாரி இருக்குது." அப்படின்னு சொல்லி நிவின் சொல்றாரு. அப்புறமா விஜய் வந்து, "நீங்க என்ன சொன்னாலும் சரிதான். ஆனா நாங்க பண்ணுன தப்பு தான் எங்களுக்கு தெரியும்." அப்படிங்கிற மாரி விஜய் சொல்லிடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, அப்போ காவேரி வந்துடுறாங்க. காவேரி, யமுனாவும் நிக்கும்போது, யமுனா வந்து காவேரி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, "நீ என் கூட பின்னாடி உட்காருக்கா" அப்படின்னு சொல்லும்போது, "ஓ! இது உன் ஒய்ஃப் சீட்டோ?" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இறங்கிட்டு நிவின் கீழ இறங்கும்போது, விஜய் என்ன சொல்றாருன்னா, "இல்ல பொண்ணும் மாப்பிள்ளையுமா வர்றீங்க. தனித்தனியா வரக்கூடாதுல்லன்னோனே" அவர் வேகமா பின்னாடி போய் உட்காந்து டோர அடைச்சுக்கிறாரு. அப்புறமா விஜய் சரி ஏறுங்க போலான்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாரதா வந்து யமுனாவையும், காவேரியும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. விஜய் அங்க நின்னுட்டு இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.